ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபி vlogs. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷீலா மீன் 1/2 கிலோ எடுத்து அதில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க. அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்து அதை நல்லா சார பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மோஸ்ட்டாக சக்கை அதில் சேராமல் எடுத்துருங்க, ஜூஸ் மட்டும்தான் இது பண்ணணும். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ ஒரு ஃபிஷ்ஷாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா ஃபிஷ்ஷையும் சேர்த்துட்டு ஃபிஷ் சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் 3 to 4 minutes ஒரு சைடு குக் பண்ணாலே சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ 4 minutes ஆயிடுச்சு. நான் இப்போ ஃபிஷ்ஷை திருப்பி போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு நல்லாவே குக் ஆகி வந்திருக்குது. எல்லா ஃபிஷ்ஷும் இந்த மாதிரி நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடு எல்லா ஃபிஷ்ஷையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு 4 minutes நீங்கள் குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஃபிஷ்ஷை, இல்லைன்னா கருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. நல்லா அந்த ஃபிஷ் ஃப்ரையோட வாசனை நல்லாவே வர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இதிலேருந்து எடுத்துடலாம், கடாயிலேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.